இன்றைக்கி நம்ம சேனலில் ஹெல்தியான புரோட்டீன், ஃபைபர், அயன்லாம் அதிகமாக இருக்கிற கொள்ளுச்சாறு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெயிட் லாஸ் ட்ரை பண்ணுறவங்க, ரொம்ப குளிர் பிரதேசத்தில் இருக்கிறவங்க, நேச்சுரலான பாடி ஹீட்டுக்கு இந்த கொள்ளுச்சாறு இல்லை கொள்ளு ரசம் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி இந்த கொள்ளு ரசத்தை ஸ்லோ குக்கிங் ப்ராசஸில் தான் நான் பண்ணியிருக்கேன். இதை ஃபாஸ்ட்டாகவும் நம்ம குக் பண்ணலாம். ஊற போட்டு அவிக்கிறது குக்கரில் வச்சும் பண்ணலாம். பட் நான் இன்றைக்கி ப்ரிஃபர் பண்ணது ஸ்லோ குக்கிங் மெத்தட். வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 1 கப் அளவு கொள்ளு எடுத்துக்கோங்க. இதை தூசி எல்லாம் இல்லாமல், மண் எதுவும் இல்லாமல் நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு 2 கப் அளவு தண்ணி ஊற்றி ஒரு 8 மணி நேரம் போல் இது ஃபஸ்ட்டு ஊறணும். நான் பகல் நேரத்தில் இதை ஊற வச்சுட்டு நைட்டு ஃபுல்லாக இன்ஸ்டன்ட் பாட்டில் போட்டு அவிய வச்சுருக்கேன். இப்போ 8 ஹவர்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஊறி இருக்குது. நம்ம ஊற்றின தண்ணியே கொஞ்சமாக ஆற அளவுக்கு நல்லா சோக்காக இருக்குது. இப்போ 8 மணி நேரம் ஊறின இந்த கொள்ளை நம்ம இன்ஸ்டன்ட் பாட்டில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றணும். எந்த அளவுக்கு தண்ணி ஊற்றுறோமோ அந்த அளவுக்கு சாறு நல்லா இறங்கும். அண்ட் ஃபுல் டே ஒரு 8 ஹவர்ஸ் கிட்ட நம்ம குக் பண்ணுறதுனால நமக்கு தண்ணி பத்தாமல் போய் அடி பிடிச்சிடுறது அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அதனால் தாராளமாக நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 1 கப்புக்கு 4 கப் அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவு உப்பு போட்டுட்டு இன்ஸ்டன்ட் பாட்டை மூடி 8 ஹவர்ஸ் ஸ்லோ குக் ஆப்ஷனில் வச்சு விட்டுடலாம். நான் இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக வேக வைக்கிற மாதிரி 8 ஹவர்ஸ் செட் பண்ணிட்டேன். சப்போஸ் இன்ஸ்டன்ட் பாட் இல்லாமல் குக்கரில் வேக வைக்க போகிறீங்க அப்படின்னா நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுட்டு மறுநாள் நீங்கள் பக்கத்துலேருந்து பார்த்துக்கிற மாதிரி குக்கரோ இல்லை வேறு ஏதோ பாத்திரத்தில் நீங்கள் அவிய வச்சுக்கலாம். இப்போ 8 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சாறு நல்லா இறங்கி இருக்குது. கொள்ளு நல்லா வெந்திருக்கு. மசிச்சு விட்டால் எப்படி நல்லா மசிஞ்சு வருது பாருங்கள். ஸோ இந்த அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஸ்லோ குக்கிங் பண்ணுறனால நமக்கு கொஞ்சம் டைம் ஆக தான் செய்யும். ஆனால் பொறுமையாக பண்ணணும். இப்போ நம்ம இந்த கொள்ளை ஃபில்டர் பண்ணி இந்த சாறை மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்கலாம். ஒரு ஸ்ட்ரெயினரில் நம்ம வேக வச்ச கொள்ளை இதில் ஊற்றிட்டு பருப்பு தனியாக, சாறு தனியாக நம்ம எடுத்துடலாம். பருப்பை நல்லா அழுத்தி விட்டு இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா கீழே இறங்குற மாதிரி நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிக்கோங்க. யூஸ்வலாக இந்த வேக வச்ச கொள்ளை தூர போட்டுருவாங்க. சாறை மட்டும் தான் சாப்பாடுக்கு யூஸ் பண்ணுவாங்க. பட் நமக்கு வேணும் அப்படின்னா ஒரு 1/2 கப் மட்டும் இதிலேருந்து எடுத்துட்டு அரைச்சி நம்ம இந்த சாரோடு சேர்த்துக்கலாம். முழுசாக சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. நான் அதனால் இன்றைக்கி 1/2 கப்பு மட்டும் எடுத்துட்டு மீதி இருக்கிற கொள்ளை தூர போட போகிறேன். இந்த சாரை மட்டும் தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இந்த கலரில் வந்துடும். நமக்கு நைட்டு ஃபுல்லாக எசன்ஸ் இறங்கி இருக்கிறனால நமக்கு நல்ல ப்ரௌன் கலரில் வரும். இப்போ இந்த 1/2 கப்பு கொள்ளை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு, நல்லா வேக வச்ச கொள்ளு தான், இதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிறலாம். இதை கொஞ்சமாக நம்ம கொள்ளு சாறு வைக்கும்போது கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். முழுசாக ஆட் பண்ணணுன்ட்டு அவசியம் இல்லை. இப்போ நம்ம சாறு வைக்கிறதுக்கு ரசத்துக்கு அரைக்கிற மாதிரியே கொஞ்சமாக மல்லி விதை, கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் சீரகம், ஒரு 2-3 பல் பூண்டு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம ரசத்துக்கு அரைக்கிற மாதிரியே ஒரு மசாலா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி சாறு வைக்க போகிறோம். இந்த மாதிரி கொரன்ட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, வெந்தயம் போட்டு தாளிச்சுக்கோங்க. இதில் ஒரு 2 காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். எண்ணெய் சேர்க்கும்போது ரொம்ப கன்சர்னாக இருக்கிறவங்க லோ கொலஸ்ட்ரால் இருக்கிற ஆலிவ் ஆயில் மாதிரி ஏதாவது சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 3 பச்சை மிளகாவை நடுவில் கீறிட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஆந்திராவில் இதை உலுவச்சாறுன்னு சொல்லுவாங்க. ஸோ ட்ரெடிஷ்னலாக நம்ம உலுவச்சாறு பண்ணுற மாதிரி தான் இப்போ நம்ம இந்த கொள்ளு பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனில் வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். மிளகு, சீரகம், கொத்தமல்லி, வெள்ளைப்பூடு எல்லாத்தையும் சேர்த்து அரைச்ச அந்த பேஸ்ட்டை இதில் போட்டு ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கிட்டத்தட்ட ரசம் வைக்கிற மாதிரியே தான், ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக குழம்பும் ரசமும் சேர்ந்து வைக்கிற மாதிரி வைக்கலாம். பட் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும்.
இதோட ஒரு தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். தக்காளியும் சேர்ந்து நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு லெமன் சைஸ் புளியை வந்து தனியாக ஊற வச்சுக்கோங்க. இப்போ நம்ம புளியும் கரைச்சி இதில் வந்து ஆட் பண்ணிடலாம். நம்ம ஆல்ரெடி தக்காளியும் சேர்த்துருக்கிறனால புளிப்பு உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த கொள்ளு சாறை வந்து இதில் சேர்த்துடலாம். அடியில் வந்து கொஞ்சம் நல்லா கான்சன்ட்ரேட்டடாக இருக்கும். நல்லா கலந்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து இதில் ஊற்றிடுங்க. அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த கொள்ளு பேஸ்ட்டையும் இதோட சேர்த்துக்கலாம். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. நம்ம நல்ல 8 மணி நேரம் போல் ஸ்லோ குக் பண்ணி வேக வச்சனால அதுவே மையாக தான் அரைஞ்சு வரும், திப்பியாக வராது. ஸோ சாரோடு சேர்ந்து மிக்ஸ் ஆகிருக்கும்போது ஒன்றும் தெரியாது. இப்போ இதில் 1 ஸ்பூன் மிளகாப்பொடி, 1 ஸ்பூன் உப்பு, ஒரு அரை ஸ்பூன் அளவு மஞ்சப்பொடி, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி உங்களுக்கு தேவைக்கு தகுந்த ஊற்றிக்கோங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சாறு வந்து ஒரு 10 to 15 நிமிஷம் மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம். ஆல்ரெடி நமக்கு எல்லாமே வெந்தது அது மாதிரி தான், பட் எதுவும் பச்சை வாடை இல்லாமல் எல்லாம் மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு அதுக்கு ரொம்ப தரன்னு கொதிக்க வேண்டாம். நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் பெருங்காயம் பொடி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி கட்டி பெருங்காயன்றனால கரைச்சிட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவு ஊற்றிருக்கேன். இப்போ 10 நிமிஷம் கழித்து நமக்கு சாறு இந்த மாதிரி இருக்குது, நல்ல பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு ஒரு துண்டு வெல்லமும் அதுக்கப்புறம் கொத்தமல்லி தலையும் போட்டு நம்ம இறக்கிடலாம். இது ஒயிட் ரைஸ் கூட சேர்ந்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நம்ம காரம் புளிப்பு எல்லாமே ஆட் பண்ணியிருக்கிறோம். ரசமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, அதே சமயத்தில் ரொம்ப சத்தான கொள்ளு வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கோம். இது ரெகுலராக உங்கள் டயட்டில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கிராஜுவலாக உங்கள் வெயிட் வந்து குறையும். ரொம்ப குளிர் பிரதேசத்தில் இருக்கிறவங்களும் இந்த கொள்ளை வந்து சாப்பிட்டாங்கன்னா பாடி ஹீட் வந்து கிடைக்கும். இதை நம்ம இப்படியே கன்சியூம் பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு வெறும் சாறு மட்டும்தான் வேணும், எனக்கு வேறு எந்த இதுவும் வேண்டாம் அப்படின்னு இருக்கிறவங்க மறுபடியும் ஒரு ஸ்ட்ரெயினரில் இதை அப்படியே போட்டு நல்லா இருத்துட்டு நல்லா ஃபில்டர் பண்ண அந்த சூப் டெக்ஸ்சரில் இருக்கிற சாறை வந்து அப்படியே குடிக்கலாம். இல்லை சாதத்தில் போட்டும் நீங்கள் சாப்பிட்லாம். கொள்ளு ரசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.